Hi friends, நான் உங்களோட ஐஸ்வர்யா. இது நம்ம மண்ணு ஃபேஷன். இப்போ நம்ம என்ன தைக்கிறது பார்க்கணும்னா சாரியில வந்து நம்ம லெஹங்கா எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அவங்களோட ஹிப் அளவு வந்து ரவுண்ட் வந்து நம்மளுக்கு 26 இருக்கு. 26 இருந்தா அது வந்து 4 ஆ டிவைட் பண்ணிக்கணும். 4 ஆ டிவைட் பண்ணிட்டு 1 இன்ச் வந்து அதுக்கு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் இங்க இருந்து 5 இன்ச்சுக்கு வைக்கிறேன். அந்த ரவுண்ட் ஷேப்புக்காக 6 இன்ச்சுக்கு வைக்கிறேன். இங்க வந்து இப்படியே ஒரு வளைவா வரைஞ்சிக்கணும் அந்த 6 இன்ச்சுக்கு. இப்போ நம்ம இந்த வளைவு வந்து எங்க ஹிப்பு வரைஞ்சிக்கணும். இப்போ அதோட அளவு எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கலாம். கரெக்டா வருது. இப்போ இவங்களோட ஹைட் வந்து 37. 37னா நம்ம பட்டிக்காக ஒரு 2 இன்ச் மேல நம்ம ஆட் பண்ண போறோம் விட்டு. அதனால வந்து இங்க 2 இன்ச் கம்மி பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். அதனால நம்ம 35 தான் மார்க் பண்றோம். இப்போ 35ல இருந்து நீங்க ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். இங்க இருந்து இப்போ இந்த மார்க் பண்ணது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிப் கிட்ட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்க பாட்டம் கிட்ட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு மீதி இருக்கிற துணி. இது வந்து நம்ம ஹிப்புக்கு பட்டி கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம் அகலம். இது வந்து நம்ம ஹிப்புக்கு ஜாயின் பண்ண வர பட்டி. ஜாயின் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே கட் பண்ணி வச்சது வந்து லெஹங்காக்காக. இப்போ இந்த சைடு வந்து ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சைடு வந்து நம்ம எப்படி பட்டி வைக்கிறது அது மேல அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த பிட்டு ஹிப் சைஸ் பிட்டு நம்ம கட் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா, பட்டி பீஸ். அந்த பட்டி பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சு கட் பண்ணிட்டோம். 4 இன்ச்சு கட் பண்ணதுக்கு அப்புறம் இது அப்படியே மேல் பக்கமா வச்சுட்டு இந்த மாதிரி இது மேல் பக்கமா வச்சுட்டு ஃபுல்லா அப்படியே சுத்தி நம்ம தையல் அடிச்சுக்கணும். தையல் அடிச்சதுக்கு அப்புறம் இது திருப்பி வந்து நம்ம இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த சைடு திருப்பி அதே மேல நம்ம தையல் அடிச்சு இப்படி மடிச்சு தைச்சுக்கணும் இந்த மாதிரி. இப்போ இது வந்து இந்த மாதிரி நம்ம பட்டி தைச்சாச்சு. தைச்சதுக்கு அப்புறம் இது வந்து இப்படி சைடுல அப்படியே ஜாயின் பண்ணி நம்ம தைச்சுக்கணும். திருப்பி இந்த மாதிரி திருப்பிட்டு உள்ள வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி தைச்சுக்கிட்டு திருப்பி தைச்சுக்கணும். இது இப்போ வந்து டாப் மெட்டீரியலுங்க. இது வந்து நம்ம எப்படி கட் பண்றது, அளவு வச்சு எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து அளவு டாப்புங்க. இது போட் நெக் வச்ச அளவு நெக்குது. இது வந்து எப்படி மடிச்சிட்டு இது மேல வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணி கட் பண்றது பார்க்கலாம். இது வந்து இப்போ நம்ம 2ஆ மடிச்சுக்கலாம். ரெண்டா மடிச்சுக்கிட்டு இப்படி கரெக்டா நம்ம மடிச்சுக்கணும். நெக் சைடும் ஆர்மல் சைடும் ரெண்டுமே நம்ம கரெக்டா மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு மடிச்சுட்டு இந்த நெக்கு கிட்ட வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு சுத்தி இப்படியே மார்க் பண்ணிக்கணும். நெக்குல இருந்து இப்படியே மார்க் பண்ணிட்டு
இந்த ஷோல்டர் இடத்துலயும் இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்படியே மார்க் பண்ணிட்டு அவ்வளவுதான். இது வந்து இந்த அளவுக்கு போதும் மார்க்கிங் பண்றது. ஏன்னா இது சுடிதார் அளவு வந்து நம்ம எப்படி பிளவுஸ் கட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம அவங்களோட ஹைட் எடுத்துக்கலாம். அவங்களோட ஹைட் வந்து 16 வந்திருக்கு. 16க்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க அப்படியே நேராவே மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்களோட ஹிப் அளவு வந்து நாரா டிவைட் பண்ணிக்கணும். நாரா டிவைட் பண்ணிட்டு வர அளவு தான் இங்க வச்சுக்கணும். 7. இப்போ இதுல இருந்து ஹார்மல்ல இருந்து நம்ம இந்த ஹிப்போட அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ல இருந்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம ஹார்மல் ஸ்லீவ் தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக இங்க ஒரு 2 இன்ச் இங்க மட்டும் நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு வச்சுக்கணும். அது அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மேல அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து 2 இன்ச் கிட்ட எக்ஸ்ட்ரா தையலுக்காக. இப்போ இது ஃபுல்லாமே ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இங்க மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போறோம். ஸ்லீவோட ஹைட் தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போறோம். ஸ்லீவோட ஹைட் வந்து 14 பிளஸ் வந்து நம்ம இங்க 1/2 இன்ச் வந்து தைக்கிறதுக்காக நம்ம விடுறோம். கீழே வந்து ஒரு 2 இன்ச் வந்து கீழே மடிக்கிறதுக்காக விடுறோம். மார்க் பண்ணியாச்சு. இங்க இருந்து ஸ்லீவ் வந்து 2ஆ டிவைட் பண்ணிட்டு அந்த வர அளவு தான் நம்ம இங்க மார்க் பண்ணிக்கணும். இங்க இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு பசங்களுக்குனா ஒரு 2.5 இன்ச்சுக்கு நம்ம இங்க டிவைட் பண்ணிட்டு அவங்களோட செஸ்ட் அளவு வந்து 4ஆ டிவைட் பண்ணிட்டு அதுல வர அளவு தான் இங்க நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டுமே வந்து நம்ம அதுல ஜாயின் பண்ணணும். அப்புறம் வந்து இங்க ஜாயின் பண்ணணும். இங்க வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம மார்க் பண்றோம். இது இப்போ கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீவ், இது வந்து பாடி பீஸ். இப்போ இது வந்து எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நெக் தைக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பிட்ல வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிக்கனா போதும். அதுல இந்த மாதிரி வரலன்னா நீங்க ஸ்கேல் அளவு வச்சு கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கிராஸ் பீஸுங்க. இது நெக்குக்கு வந்து இப்படியே நம்ம தைக்க போறோம். தைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சிக்கணுங்க.
இந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறம் இது சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். டைல் கட் ஆகாம மேல் பக்கம் மட்டும் அப்படி கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து இந்த சைடு இப்படி மடிச்சிட்டு இப்படி ஒரு தையல் போட்டுக்கணும். நெக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறமா இதே மாதிரி வந்து பேக்கும் தைச்சிக்கணும். நம்ம இது பேக்குங்க. பேக் வந்து நம்ம நடுவில் கட் பண்ணிக்கணும். நடுவில் கட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த சைடு கொக்கி பட்டி, இந்த சைடு வந்து காஜா பட்டி நம்ம தைச்சிக்கணும். இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கீழ் பக்கமாக ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கணும். மடித்து தைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் இந்த சைடு நல்ல பக்கம் பார்த்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு 2 சைடுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவோட அளவு எவ்வளோ அப்படின்னு இங்கே நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவோட அளவு இங்கிருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஹிப்போட அளவும் எடுத்துக்கிட்டு அந்த ஹிப்போட அளவுக்கு இந்த ஸ்லீவோட அளவுக்கு வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம தைச்சிக்கலாம். 2 சைடுமே அதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. பிளவுஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் இது டெக்கரேட்காக நம்ம இதெல்லாம் வைக்கலாம். பேட்ச் ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். இந்த மாதிரி பேட்ச் வந்து கடையில் கிடைக்கும். இது வந்து இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு தான் நான் வாங்கி வந்தேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நடுவில் வச்சு நீங்கள் கையிலேயே வந்து ஊசியில் தைக்கலாம். அப்படி இல்லை மிஷினில் தைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிஷினில் கூட தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம லெஹங்காக்கு நாட்டு வைக்க போகிறோங்க. அந்த நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஜாக்கெட் பிட்டில் நம்ம பிட்டு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இது வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து இப்படி 2ஆக மடிச்சிக்கணும். இப்படி மடிச்சதுக்கப்புறம் இது இந்த சைடு வச்சுட்டு மடிச்சது மட்டும் நம்மளுக்கு இந்த சைடு இருக்கணும். இப்படி கொஞ்சம் தெரிகிற மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு இது இந்த சைடு வந்து இப்படி மடிச்சு இப்படி மடிச்சிடணும். கொஞ்சம் இங்க வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டா திருப்போம் நம்மளுக்கு. Till my shadow turns to sun rays.